ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வந்து லாயர்கிட்ட கேட்குறாங்க, எப்படியாவது சொத்தை பிரித்து கொடுக்க முடியாமல் தடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, அப்போ வந்து லாயர் சொல்லியிருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது, வாரிசுகள் எல்லாருமே வந்து கையெழுத்து போடாமல் இருந்துட்டாக்கி சொத்தை பிரித்து கொடுக்க முடியாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயாவுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவை போட்டு திட்டுறாங்க, நீ மட்டும் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு எதுவுமே நடந்திருக்காது, இது எல்லாத்துக்கான நீ தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மாயா சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சீனு நீ கூட புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நான் எது பண்ணினாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தெரியாது அப்படிங்கும்போது, ஆமாம் பொல்லாத காரணம், அப்போ அந்த காரணத்தை சொல்லு அப்படிங்கும்போது, அது என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கள் குடும்பமே ரெண்டாகி போச்சு தான், இவன் என்னென்னா காரணத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சீனு வந்து வாய்க்கு வந்தபடி மாயப்பட்டு திட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா லாயர் வந்துருந்தாங்க. வந்ததுமே சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாருமே படித்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அந்த வீடு வந்து தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா சிவா வந்து விட்டு கொடுத்துருந்தாங்க, உனக்கு இந்த வீடு தானாக்கா வேணும், நீ வச்சுக்கோ, எனக்கு வந்து எங்கள் அண்ணன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன், நீங்கள் யார் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு முடிவு எடுத்து சொல்லிடவும், இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாலிங்கமும் சொல்கிறாங்க, என்ன பார்வதி இப்படி உன் புருஷன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான், என்னன்னா எப்போ பார்த்தாலும் சும்மா அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறான், பாரு இவனால இந்த வீடு வந்து கைவிட்டு போச்சுது, இப்போ பத்மா கைக்கு இந்த வீடு போச்சுது பாரு அப்படிங்கும் போது, அப்போ பார்வதி வந்து சிவா போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க மகாலிங்கத்திட்ட. ஆமாம் மாமா, இவர் என்ன சொன்னாலும் ஏன் தான் அந்த மாதிரிக்கு இருக்காரோ தெரியல, அன்னைக்கு என்னென்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால தானே ஜானகி அக்கா கைக்கு கிடைச்சிது, இப்போ என்னன்னா பாருங்க இந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டாரு, இப்போ பத்மாவுக்கு இந்த வீடு கிடைச்சிருச்சுது, எல்லாருமே இவரால் தான் நடக்கிறது, சொல்ல போனாக்கி இவரை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்காரோ, எப்போ பார்த்தாலும் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு அவர் இதையே சுற்றிக்கிட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிற, அங்கே எல்லாமே கரெக்டாக நடக்கும், நம்ம நினைக்கிறதா நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது, இப்போ வேணால் நம்ம மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுவோமான்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம ஃபோன் பண்ணோம்னா மகாலிங்கம் வந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இருப்பார், நீ ஃபோன் பண்ணேன்னா நீ தான் வந்து பேசுகிறேன்னு தெரிஞ்சிடும், அப்புறமா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும், அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே என்ன நடக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, சரி நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கண்டிப்பாக நம்மளுக்கு சாதகமாக தான் முடியும், அது மட்டும் இல்லை ரகுராமாலையும் ஜானகியாலையும் அங்கே எந்த முடிவுமே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு குடும்பம் வந்து ரெண்டு பட்டு போச்சுது, இப்போ எல்லாமே வந்து பத்மாவும் பார்வதி சொத்தை வாங்குறதுல குறிக்கோளை தான் இருந்துட்டு இருப்பாங்க, அதனால நம்ம நினைக்கிறத நடக்குமே தவிர யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது, ஏன் மாயா நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா விஷயமும் அங்கே மாயா தானே ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, இப்போ மாயாவை கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஏன்னா ரகுராமால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது, ரகுராம் சொன்னாலும் அங்கே கேட்குற நிலைமையில யாருமே கிடையாது, ஆனால் அந்த மாயாவை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, மாயாவால் என்ன செய்ய முடியும், என்னை சொத்துக்கு சொந்தக்காரி அவளாம் என்ன, சொத்து எல்லாமே வந்து அந்த குடும்பத்தார் சேர்ந்தது, அதனால அவளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா லாயர் சொல்லியிருந்தாங்க, யாருக்கு என்ன சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பங்கு வச்சாச்சு, இப்போ நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் ஐயா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லும் போது ரகுராமும் கையெழுத்து போடுறதுக்காக வராங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மணி வந்து பத்மாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் தான் இப்படி சொத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ஜானகியை தான் காட்டுறாங்க, அவங்க பார்த்தோம்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்த வீடு இவர், ஆனால் இப்போ என்னென்னா அந்த வீட்டை விட்டே நம்ம போகணுமே அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கவலையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கண்கலங்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. ரகுராமோட அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரகுராம் இந்த வீட்டை விட்டு நீ போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் பத்மா வந்து இந்த வீடு வந்து தனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஏதோ ஒரு உதவி மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது சொத்தை பிரிக்காமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் வரது தயங்குறாரு. ஆனாலும் மாயா சொல்லியிருந்தாங்க, எனக்கு டைமே
அவசியமே இல்லைங்க, அதனால இந்த உதவி நீங்கள் செய்து தான் தீரணும் அப்படிங்கும்போது அவரும் உடனே சரிம்மா நீ வந்து இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு உதவியை கேட்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அடுத்தது ரகுராம் வந்து கையெழுத்து போடுறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து மாயா வந்து பெரியப்பா நீங்கள் கையெழுத்து போடாதீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க குரல் கேட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. மாயா வந்து கையில் ஒரு ஃபைலோட வந்து நிற்கிறாங்க. அது என்ன ஃபைல் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அந்த ஃபைலை பார்த்ததும் மாயாவோட குரல் கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஒருவேளை மாயா வந்து இங்கே உள்ள வாரிசுக்கு யாரும் கையெழுத்து போடாமல் இருந்தாக்கி இந்த சொத்தை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கனால மாயாவும் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது அவங்க வந்து முயற்சி பண்ணி ஏதாவது செய்திருக்கலாம். அப்போ மாயா கையெழுத்து போடலைன்னா அவங்க போடாதனால கண்டிப்பாக சொத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலைமையை தான் மாயா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா சீனுவும் தனமும் கண்டிப்பாக அவங்க கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் மாயா போடாதனால சொத்தை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி